அடுத்த 24 மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடையக்கூடும். காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுப்பெறுவதில் தற்பொழுது தாமதம் ஏற்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அடுத்த 24 மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறும் எனவும், மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில், இலங்கை தமிழக கடலோர பகுதிகளில் ஒட்டிய இடங்களில் மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறது. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுப்பெறுவதில் சற்று தாமதம் ஏற்பட்டிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருக்கிறது. மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் கிழக்கு இந்திய பெருங்கடல் பகுதிகளில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவி வருகிறது எனவும், அடுத்த 24 மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடையக்கூடும் எனவும் வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. இது பற்றி விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் ஸ்ரீதர். ஸ்ரீதர், காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுப்பெறுவதில் தாமதம் ஏற்பட காரணம் என்ன? வானிலை ஆய்வு மையம் என்ன கூறியிருக்கு? தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பூமத்திய ரேகையை ஒட்டிய கிழக்கு இந்திய பெருங்கடல் பகுதிகளில் கடந்த 7ஆம் தேதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஒன்று உருவானது. இது கடந்த 8ஆம் தேதியே ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெறக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்த நிலையில், கடந்த 2 நாட்களாகவே இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது வலுப்பெறாமல் அதே இடத்தில் நீடித்து வருகிறது. வானிலை சூழல்கள் சாதகமடைவதில் காலதாமதம் ஏற்பட்டு வருவதால் இது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெறுவதில் தாமதம் ஏற்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக தற்போதும் அடுத்த 24 மணி நேரத்தில் இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது மேற்கு வடமேற்கு திசையில் தமிழ்நாடு இலங்கை கடலோர பகுதிகளை நோக்கி நகர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடையக்கூடும் என்ற ஒரு தகவலை தற்போது இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிக்கையாக வெளியிட்டுள்ளது. தொடர்ச்சியாக ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்று நாளை தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் இலங்கை மற்றும் தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகளை ஒட்டி இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவக்கூடும் என தெரிவித்துள்ளது. இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்போது வங்கக்கடல் பகுதிகளில் நிலவி வருவதன் காரணமாக இன்று முதல் அடுத்த 4 நாட்களுக்கு தமிழ்நாட்டில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. குறிப்பாக நாளை மற்றும் நாளை மறுநாள் என 2 நாட்கள் தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களில் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும், 12 முதல் 20 சென்டிமீட்டர் வரை மழை பொழிவிற்கு வாய்ப்பு இருப்பதால் நாளை மற்றும் நாளை மறுநாள் என 2 நாட்களுக்கு ஆரஞ்சு எச்சரிக்கையும் இந்திய வானிலை ஆய்வு மையம் கொடுத்துள்ளது. ஸ்ரீதர், தற்போதைய விவரங்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.